கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 51 சங்கீதம் 10 தேவனை சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஆமென். தாவீது ராஜா பத்சேபாளுடைய விஷயத்தில் கபடற்றவனாயும் உத்தமனாயும் செயல்படவில்லை. தாவீது முழுமையான பாவத்திற்குள் வீழ்ந்து விட்டான். இப்படி பாவத்திற்குள் வீழ்ந்த தாவீதை நாத்தான் தீர்க்கதரிசி மூலம் உணர்த்தப்பட்ட பின்பு மெய் மனஸ்தாபத்துடன் தான் செய்த தவற்றிற்காக வருத்தப்பட்டு பாடின பாடல்தான் இந்த 51 சங்கீதம் முழுவதும். இந்த 10 வசனத்தில் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்றும் நிலைவரமான முது ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்றும் பாடுகிறார். ஆபிரகாம் காலத்தில் வாழ்ந்து வந்த புறஜாதியை சேர்ந்த ராஜாவாகிய அபிமெலேக்கு மகிமையின் தேவனை அறியாதவன். ஆனால் இந்த ராஜா தேவ பக்தி மிகுந்தவன். எப்படி என்றால், தான் எடுத்துக்கொண்ட ஸ்திரீ மற்றவனுடைய மனைவி என்று அறிந்ததுமே அவளை ஆபிரகாமிடமே திருப்பி அனுப்பி தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான். அப்பொழுது அங்கே தீர்க்கதரிசிகளால் உணர்த்தப்படவில்லை, பாஸ்டர்களால் போதிக்கப்படவில்லை. ஆனாலும் அக்காலத்தில் புறஜாதியான் ஆகிய ராஜா தேவனுக்கு பயந்து வாழ்ந்து வந்தான். தேவனும் அவனது உத்தம இருதயத்தை குறித்து சாட்சி தருகிறார். அவன் உண்மையும் உத்தமமாக இருந்தபடியால் கர்த்தர் அவனை காத்தார், பாவத்திற்குள் விழாதபடி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் தேவனுக்கு பிரியமாய் உண்மையுமாய் உத்தமமாய் இருந்தால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலும் பாவத்திலும் இல்லாதபடி தேவன் நம்மையும் பாதுகாப்பார். நீங்களும் எதை செய்தாலும் அதை உத்தம இருதயத்தோடு செய்வீர்களாக. தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஆகும். ஆமென். God bless you.